உலக வரைபடத்தில் இடம் பிடித்த கேரளத்தின் முக்கிய சுற்றுலா நிலையமான மூணார் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வதுதான் அரசின் முக்கிய லட்சியம் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் முகமது ரியாஸ் மூணார் பொட்டானிக்கல் கார்டனில் முழுமை செய்யப்பட்ட வேலைகளின் துவக்க விழா மற்றும் முதிரைப்பிள்ளை ஆற்றோரங்களில் நடைபெற்ற திட்டத்தை ஆன்லைனாக திறந்து வைத்தார். இடுக்கி மாவட்டத்தின் சுற்றுலா வளர்ச்சிக்கு திட்டங்கள் முன்னணியில் இருக்கும். LDF அரசு மிகப்பெரிய தீர்வுதான் மூணாருக்கு கொடுத்துள்ளது. கொரோனாவிற்கு பின்பு மூணாறில் சுற்றுலா வளர்ச்சிக்கு சிறப்பு கவனம் செலுத்த அரசு முன்னிறுந்துவதாக அமைச்சர் தெரிவித்தார். DTPC அலுவலகத்துக்கு அருகில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சி தெய்வகுளம் MLA அட்வொகேட் ராஜா தலைமை வகித்தார். பழைய மூணாறில் நிலை கொள்ளக்கூடிய மாவட்ட சுற்றுலா ப்ரமோஷன் கவுன்சிலின் அலுவலகத்தின் பின்பாக முதிரைப்புழை ஆற்றோடுதான் அழகு திட்டத்திற்கும் குழந்தைகள் பார்க், இருப்பிடங்கள், லைட்டிங் உட்பட உள்ள வசதிகளும் 3,65 லட்சம் ரூபாய் செலவில் முதிரைப்புழை அழகு திட்டத்திற்கு நடைமுறைப்படுத்தியது. பொட்டானிக்கல் கார்டனில் 3ஆம் கட்ட வேலைகள் 4,81 லட்சம் ரூபாய் செலவு செய்து குழந்தைகளுக்கான விளையாட்டு இடம், ஜெஸ் கோர்ட், ஸ்நாக்ஸ் லேண்டர், நடைபாதை, போட் ஜெட்டி போன்றவையும் முழுமை செய்யப்பட்டதையும் அமைச்சர் தெரிவித்தார். ഇടുക്കി ജില്ലയുടെ ടൂറിസം വികസനത്തിന് ഈ പദ്ധതികൾ മുതൽക്കൂട്ടാകും എന്ന് ഞാൻ ഉറച്ചു വിശ്വസിക്കുന്നു. ഈ സർക്കാരിന്റെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട അജണ്ടയാണ്. LDF സർക്കാർ വലിയ പരിഗണനയാണ് മൂന്നാറിന് നൽകുന്നത്. കോവിഡിന് ശേഷം മൂന്നാറിലെ ടൂറിസം വികസനത്തിന് പ്രത്യേക ശ്രദ്ധ ചെലുത്തിയാണ് സർക്കാർ ഇടപെടുന്നത്. വലിയ മാറ്റം സഞ്ചാരികളുടെ എണ്ണത്തിൽ നമുക്ക് കാണാൻ വേണ്ടി സാധിക്കും. സഞ്ചാരികളുടെ പ്രിയപ്പെട്ട ഇടമായി നമ്മുടെ സംസ്ഥാനം മാറി കഴിഞ്ഞിരിക്കുകയാണ്. 2023 സഞ്ചാരികളുടെ വരവ് കണക്ക് ഒക്കെ നമ്മൾ പരിശോധിച്ചപ്പോൾ ഇന്ത്യയിലെ മറ്റു സംസ്ഥാനങ്ങളിൽ നിന്നും കേരളത്തിലേക്ക് വരുന്ന ആഭ്യന്തര സഞ്ചാരികൾ കേരളം ഉണ്ടായതിനു ശേഷമുള്ള സർവകാല റെക്കോർഡ് എണ്ണത്തിലെത്തി. 2023 பல்வேறு பஞ்சாயத்து அங்கத்தினர்கள், அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ மூணார்.